இப்போ பாருங்க. ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மலை முருகர் டெம்பிள். அருமுகன் தன்னை அஞ்சி வழிபட கருணைபுரி சிந்தனையார் தொழுது திருமலை வாசா சிவபாலா வெற்றிவேல் முருகா சரவண பவா. இது திருப்புகழ்ல அருணகிரிநாதர் முருகரை பத்தி எழுதின ஒரு பாடல். இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பக்தனின் மனதில் முருகன் மீது உள்ள மரியாதையும் பயத்தோடு கலந்த அன்பும் தெய்வீக மலைகளில் வாழும் முருகனின் அருள் வேண்டி பாடிய பாடல். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் ஒரு முருகப்பெருமானோட பக்தராக தான் இருக்க முடியும். இந்த வீடியோவில் முருகப்பெருமானை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த செம்மலை முருகன் கோவில் சென்னை செங்கல்பட்டில் தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு படிக்கட்டு வழியாகவும் நடந்து போகலாம், இல்லைனா அப்படியே மலை மேலே வண்டியை வச்சோ ஏறலாம், காரோ பைக்கோ ஏறலாம். என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த மலை மேலே ஏற இடத்துல ரோடு கிடையாது. நாங்கள் வந்து கூகுள் மேப்பை பார்த்துட்டு போயிட்டு இருந்தனால அப்படியே டேரெக்டாக மலை மேலே ஏறுற பாதை காமிச்சிருச்சு. எங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் காட்டல. அது மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம் கைஸ். அது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு, அது ஃபுல்லாகவே ரோடு இல்லாதனால ரொம்ப டஃப்பாக இருந்தது எங்களுக்கு ஏற்றுறதுக்கு. அங்கங்கே வந்து ஸ்லிப் ஆச்சு. ஸோ காரில் போனீங்கன்னா நீங்கள் மலைப்பாதை ஏறுறது கொஞ்சம் டஃப்பு தான். இங்க மொத்தம் 365 படிக்கட்டு இருக்கு. எல்லாமே வந்து செங்குத்தா இருக்கு. ஏறுறதுக்கு கண்டிப்பா மூச்சு வாங்கும். வெயில் டைம்ல போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒண்ணு விடிய காலையில போங்க, இல்லைன்னா வந்து ஈவினிங்ல போங்க. ஈவினிங்கை விட எனக்கு தெரிஞ்சு விடிய காலை தான் பெஸ்ட். இந்த 365 படிக்கட்டு நம்ம வருஷத்துல இருக்க 365 நாளை குறிக்குது. நாங்க பாப்பாவையும் கூட்டிட்டு போயிருந்தோம். அதனால கண்டிப்பா எங்களால அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இருக்க முடியாது. அடிக்கிற வெயில்ல கண்டிப்பா ஏறி இருக்க முடியாது. மலைப்பாதை ஏறணும், கடைசியில அதுவும் டஃபா தான் இருந்தது. மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். இதில் ஹேர்பின் பெண்டெல்லாம் வேற இருந்தது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வந்த அப்புறம் அந்த வியூ அட்டகாசமாக இருந்தது கைஸ். பொதுவாகவே இது மாதிரி மலை கோயிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது நமக்கு நிறைய கான்ஃபிடென்ஸும் தைரியமும் கிடைக்கும். நம்மளோட மைண்டும் பாடியும் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்மளை விட்டு போயிட்டு எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும். இந்த மலைக்கோயில் செங்கல்பட்டுல இருக்கனால இந்த மலை மேல ஏறின உடனே செங்கல்பட்டு ஃபுல்லாவே நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவில்ல பல வரலாறுகள் சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த கோவில் உருவான கதை என்ன அப்படின்ட்டு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வாழ்கிற இடம். அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அவங்க குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு புதுசாக ஒரு சின்ன பையன் வந்து அவங்களோட விளையாட வந்தானாம். ஸோ விளையாட வரும்போது யார் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சான் அவங்ககிட்ட வந்து முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து மறைஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 அடியில் முருகர் சிலை இருந்துச்சு. அதை தான் பிரதிஷ்டை பண்ணி கோவிலாக வந்து கட்டி வழிபட்டுட்டு இருக்காங்க. கோயிலை சுற்றி வர்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக சுற்றி வரலாம். நீங்கள் சுற்றிலும் அழகாக மலை இருக்கனால நீங்கள் மலையை ரசிச்சுக்கிட்டே கோயிலை சுற்றி வரலாம். ஒரு வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோடு ஒரு முருகர் கோயில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இங்கே முருகர் பாலகனா நேர்லயே வந்து குழந்தைங்களோட குழந்தையா விளையாடுறதுனால நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த கோயில்ல வந்து முருகரை தரிசனம் பண்ணிட்டு போனா நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அருணகிரிநாதர் அப்படின்றவர் முருகர் பாடல் நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதின கந்தர் அலங்காரம் அப்படின்ற 108 பாடல்ல 3வது பாடல் இந்த செங்கையை குறிக்குது, செங்கையில இருக்க முருகனை குறிக்குது அப்படின்னு அங்க ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு.
எல்லா கோவில் மாதிரியும் இந்த கோவில்லையும் மக்கள் கற்களை அடுக்கி வீடு கட்டுற பிரார்த்தனையை வச்சிருக்காங்க. வீடியோவை முழுசா பார்த்து முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. கோயில் வியூ பாருங்க கைஸ். இது நான் எதிர்பார்க்கல கைஸ். இங்க பாருங்க மலை வியூ பாருங்க. இந்த மரம் இருக்கனால நிழல்ல நிக்க முடியுது. செம வெயில். கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோவிலை சுத்தி காட்டிடணும் அப்படின்றதுக்காக நான் முதல்ல கோவிலை சுத்தி வந்துட்டேன். இப்போ நம்ம சாமியை பார்க்க உள்ள போலாம். கொடி மரத்தை எங்களால உங்களுக்கு பாதி தான் காட்ட முடிஞ்சது. மீதி பாதி வெளிப்பக்கம் இருக்கு. ட்ரோன் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஷாட் ரொம்பவே அழகா வந்திருக்கும். அந்த மலையும் அந்த கோவிலும் அந்த கொடிமரமும் ரொம்ப அழகா இருந்திருக்கும். எங்ககிட்ட ட்ரோன் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வந்து நாங்க பாதி கொடி மரத்தை தான் காட்ட முடிஞ்சது. இப்ப நம்ம முருகர் பாலகரா வந்த கதைக்கு வருவோம். அவரு பாலகரா வந்து குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது அவர் புதுசா இருக்காரே பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அவரை தேடி போகும்போது அவர் மறைஞ்சிடுறாரு. அப்போதான் அந்த இடத்துல ஒரு சிலை கிடைக்குது. அப்போ அந்த ஊர் மக்களான அந்த மலைவாழ் மக்கள் அந்த ஊர்ல அப்போ இருந்த குருஜி அவர்தான் வந்து சாரகபாணி ஐயா அவர்கிட்ட அந்த முருகர் சிலையை கொண்டு போய் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சாரகபாணி ஐயா என்ன பண்ணிருக்காருன்னா நேரா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு சங்கராச்சாரியரை பார்க்க போயிருக்காரு. அதாவது சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளை பார்க்க போயிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முருகர் சிலை கிடைச்ச இடத்துல முருகரோட ஆட்சியே இருக்கு, முருகர் அங்கதான் இருக்காரு, அங்கேயே ஒரு முருகர் கோவில் கட்டி வணங்குங்க அப்படின்னு சொல்லவும் இங்க வந்து முருகர் கோவிலை கட்டியிருக்காரு. சோ அந்த சாரகபாணி ஐயா வந்து இந்த கோவிலை கட்டி அந்த முருகருக்கு எல்லா வகையான சேவையும் பண்ணி இங்கேயே தங்கியிருக்காரு. அதனால இங்க அவருக்கு ஒரு தனியா ஒரு மடமே இருக்கு. இங்க இருக்க மலைவாழ் மக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கையில இருக்க காசெல்லாம் கொடுத்து இந்த கோவிலை இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் சாரகபாணி ஐயா கிட்ட இங்க கோவில் கட்டுங்கன்னு சொல்லும் போது இந்த கோவிலை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கட்டிட்டு வர இந்த ஊர் மக்களும் செழிப்படைவாங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு இந்த ஊர் மக்கள் நிறைய செலவு பண்ணி நல்லா கட்ட கட்ட அந்த ஊர் மக்களும் செழிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அழகான வியூ தான். நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மலை வியூவை? சத்தியமா இல்ல. ஏன்னா ஒரு முருகர் கோயில் போகணும்னு ஒரு ஆசை வந்தது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நாங்க இந்த லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜவாதி ஹில்ஸ் போயிருந்தோம்ல. போற வழியில ஒரு மலை மேல முருகர் கோயில் நான் பார்த்தேன். அது என்ன இடம் எதுவும் எனக்கு தெரியல. பட் இவர்கிட்ட சொன்னேன், இந்த மலை மேல இருக்க முருகர் கோயில் கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு. அது எந்த முருகர் கோயில் எந்த மலைன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நம்ம கண்டிப்பா கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் நான் வந்து முருகர் கோவில் செங்கல்பட்டு, முருகர் கோயில் தாம்பரம் எல்லாம் போட்டு தேடினேன். ஏகப்பட்ட கோவில் வருது. ஆனா நான் பார்த்த கோயில் வரவே இல்லை. இந்த செம்மலை முருகர் கோயில் மட்டும் கொஞ்சம் சிமிலரா இருந்தது. இந்த கோயில் தான் அந்த கோயில் நினைச்சு வந்தேன். ஆனா அந்த கோயில் இது இல்லை. சரி, ஒரு சம்மந்தமே இல்லாத யதார்த்தமா நாங்க இந்த கோயிலுக்கு வந்தோம். வந்த அப்புறம் தான் பார்த்தா அந்த மலை மேல ஏறினதும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இங்க கோயிலுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரி, இந்த வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசா ரொம்ப சூப்பரா இருந்தது. சண்டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங்லேயே நாங்கள் இந்த மாதிரி கோயில் வரும்போது எங்களுக்கு சண்டே முழுமை அடைஞ்சிருது. நாளே வந்து ரொம்ப ஹாப்பியாக முருகரை பார்த்துட்டு போனது ரொம்ப ஒரு சந்தோஷம். நாங்கள் யூஸ்வலாக போகிறது முருகர் கோயில், சிவன் கோயில் நிறைய போவோம், அம்மன் கோயில் போவோம். அம்மன் கோயில் கம்மி தான் சொல்லப்போனால். நம்மளோட சேனலில் வந்து நிறைய கோயில் வீடியோஸ் போகிறதா எங்களோட டார்கெட்டே. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் இடையிலன்றதுனால அந்த ஜவாதி ஹில்ஸ், ஏலகிரி, அந்த மாதிரி சில பார்க்ஸ் போகிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்டர்டைன் பண்ணுறதுக்காக தான். கோயில் வீடியோவே இருந்தாலும் ஐயே என்ன இந்த பசங்க ஒரே ஆன்மீகமாக போடுது அப்படின்னு சில பேர் நினச்சிருவீங்கல்ல. அதனால தான் நாங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் போடுறோம். நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகமும் இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுதான் எங்களோட மோட்டிவ். எல்லாரும் முருகரை நல்லா தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகரோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லா முருகர் கோயிலையும் இருக்க மாதிரி இங்க இருக்க முருகரும் வள்ளி தெய்வானையோட இருக்காரு. அதுவும் இல்லாம முருகர் பக்கத்துல நிற்கும் போதே பாசிட்டிவ் வைப்பு பயங்கரமா இருக்கு.
இங்க இருக்க மரத்துலயும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கணும்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. அதே மாரி கல்யாணம் ஆகாதவங்க இங்க வந்தா கல்யாணம் ஆயிடும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாரி பிசினஸ் வந்து நஷ்டமா போறவங்களுக்கும் பிசினஸ் நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கையும் இந்த கோவில்ல இருக்கு. நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்பவே வந்து இந்த வீக்கெண்ட்ல எந்த கோயிலுக்கு போகலான்னு ஃபேமிலியோட போகலான்னு பிளான் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க முருகர் பக்தரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மலை மேல முருகர் கோயில் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கோயிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அந்த கோயிலுக்கு கண்டிப்பா போய் வீடியோ எடுத்து போடுவோம். இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பை.